ஸோ அப்போ அங்கே கூட இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? இந்த யூதர்கள் இல்லாதவர்கள். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் யார்? அந்தியோக் பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் யார்? இவங்களாம் யார் தெரியுமா? ஜெருசலத்தில் உபத்திர காலம் வந்தபொழுது அங்கேருந்து தப்பிச்சு பொழைச்சி போனவங்க. உங்களுக்கு தெரியுமா? ஜெருசலத்தில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு பயங்கரமான ரிவைவல். ஆமாம் இல்லையா? அப்போ பவுல் பீட்டர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. பிரசங்கமே 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சபை கூடினார்கள். அன்றாடும் தேவன் என்ன செய்யுது? விசுவாசிகளை சபையில் கூட்டி கொண்டே இருந்தார். சபை என்னது? அப்போ வீடுகளில் கூடி வந்தார்கள். அந்த கூட்டங்களில் புது ஜனங்கள் நிறையா வர ஆரம்பித்தாங்க. நிறையா பேர் ஆண்டவர் நம்ப ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்னாச்சு? இந்த யூதர்கள் ஆண்டவர் சொன்னார், எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. ஹலோ, இங்கே ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் சரி, புறஜாதிகளும் சரி, இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? இவன் சீடர்கள் கூட சரி, ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். முதலாவதுங்க எருசலேம், யூதியா, சமாரியா, உலகம் முடிவு பரியந்தம் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் எவனமே நவரல. இவனுங்க எப்பவுமே நவரல. எல்லாம் இந்த ஐக்கியம் அங்கே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. எப்படி ஜோக்கா வீட்டுக்குள்ளே நடக்குது. அதான் தினசரி வீட்டுக்குள்ளே நடக்குது. தினசரி சாப்பாடு கிடைக்கிது. அப்படியே ஒரு மாதிரி ஜோக்காக இருக்கலாம். ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, இப்படிலாம் விட்டா நீங்கள் உருப்பட மாட்டேங்கிறாரு. ராஜ்யத்தை என்னது விசாலப்படுத்துறதுக்கு உங்களை நானே கெடுக்கிற மாதிரி இருக்கு சொல்லி உபத்திரத்தை பவுல் ரோமர் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவங்களை உபத்திரத்துக்குள்ளே கொண்டு போகும்பொழுது இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் ஒரு கூட்டம் எங்கே போச்சு? அந்தியோக்கு போயிட்டாங்க. சரியா? அந்தியோக். ஓகே. ஸோ அப்போ அங்கே கூட இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? இந்த யூதர்கள் இல்லாதவர்கள். அப்போ அங்கே யார்? பர்னபாஸ். ஓகே. அப்போ நாங்கள் பவுல் கூட போய் அங்கே அவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள், போதிச்சார்கள். அந்தியோக்கில் போய் பிரசங்கம் பண்ணாங்க, போதிச்சாங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19 26 நீங்கள் இதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19 26 வரைக்கும். ஓகே.